அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சொல்லுவோமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் உண்மை பொருளை அறிவதே அறிவாகும். இப்ப யாராவது நம்மளுக்கு ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அதை நம்ம உடனே நம்ம நம்பிடக்கூடாது. ஓகேவா? அதனுடைய இது நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து அறிந்து அறிவை நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மத்தவங்க சொல்றதை கேட்டு அப்படியே உடனே நம்பிடக்கூடாது. அது உண்மையா அது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அவங்க சொல்றத நம்ம கேட்டுக்கணும். ஓகேவா? இதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள். ஓகே.